வணக்க மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ராவல் டெய்ல்ஸ் ஆஃப் ஆர்கே. இயக்குனர் ராம் அவர்களோட அடுத்த படம் பறந்து போ. சத்தியமாக ராம் சார்கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு படத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இவ்வளோ நாளாக எங்கே சார் இந்த காமெடியில் ஒழிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்ற மாதிரி நம்ம படம் ஆரம்பித்ததுலேருந்து படம் முடிகிற வரையும் சிரித்து விழுந்து வயிறு வலி கண்ணெல்லாம் கலங்கி. பொதுவாகவே நம்ம ராம் சார் படம்னாலே படம் முடியும் போது பார்த்தீங்கன்னா மனசெல்லாம் ஒரு பாரமாக துக்கத்தில் கண் கலங்கி அந்த மாதிரி பார்த்தோன்னா வெளியே வருவோம். பட் இந்த படம் முடிஞ்சு வரும்போது பார்த்தோன்னா ஆனந்த கண்ணீர் நம்ம வெளியே வந்தோங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பறந்து போ படம் நமக்கு கொடுத்துச்சு. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு படமாகவும் இருக்கும். ராம் சாரோட மற்றும் ஒரு சிறந்த படமாக பார்த்தீங்கன்னா இந்த பறந்து போ இருக்குங்க. அப்பா மகனுக்கான படம், இல்லை அம்மா மகனுக்கான படம், இல்லை குடும்பங்கள் கொண்டாடும் படம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இது எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்குது. ஸோ எனக்கு கல்யாணம் ஆகலை, இன்னும் குழந்தைங்க கூட இல்லை. ஆனாலுமே பார்த்தோன்னா என்னால் இந்த படத்தை ரொம்பவே கனெக்ட் பண்ண முடிஞ்சது. படத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தோன்னா காதல் வசனங்கள் இல்லை. ஆனால் இந்த படம் முழுக்க பார்த்தோன்னா அழகான நிறையா காதல்களையும் காதலர்களையும் நமக்கு காட்டியிருக்காங்க. படத்தில் நிறைய ஆழமான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் கருத்து சொல்கிறேன்ற பேரில் நிறையா பச்சை டைலாக் வச்சு அதுக்குன்னு தனியாக சீனை திணிச்சு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. அதே மாதிரி படம் முழுக்க பார்த்தோன்னா காமெடி இருக்குது. எல்லா இடத்துலையுமே பார்த்தோன்னா சிரிச்சிட்ருப்போம். ஆனால் எந்த இடத்துலையுமே பார்த்தோன்னா காமெடிக்குன்னு மெனக்கிடவே இல்லை. ரொம்ப இயல்பாகவே கதை போகிற போக்கிலே எல்லாமே அமைஞ்சிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது அவரோட கேரியரில் பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட்டு படமாகவே இருக்கும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு ஆக்டிங். அவர் மட்டும் கிடையாது, படத்தில் வர சின்ன கேரக்டர் கூட நமக்கு பார்த்தோன்னா லைஃப் லாங் நினச்சிக்கிட்டே இருப்போம் அந்த கேரக்டர். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படம் முழுக்க நிறையா கேரக்டர்ஸ் இருக்குது சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அவங்கள. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் போய் தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா நீங்கள் எனக்கு கருத்தே வேணாம்ப்பா, நான் ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு லேயர் இந்த படத்தில் இருக்குது. இல்லை நான் வழக்கமான ராம் சினிமா சார் படங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு படம் எனக்கு படம் பார்த்துட்டு வரும்போது எனக்கு ஏதாவது ஒன்று நான் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான படமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா படத்தில் நான் ஏதாவது வித்தியாசமாக ஒன்று போய் எனக்கு இந்த உலக சினிமாக்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படமும் புது அனுபவங்களை கொடுக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பறந்து போ படம் அந்த மாதிரியான ஒரு அனுபவங்களையும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதை தேட்டரில் போய் பாருங்கள். இந்த மாதிரியான படங்கள் ஜெயிக்கும் போது தான் இன்னும் பார்த்தீங்கன்னா ராம் சாருக்கு மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து இந்த மாதிரி கதையும் அவர்களை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நிறைய இயக்குநர்களுக்கு இன்னும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பறந்து போக மறக்காமல் போய் தேட்டரில் பாருங்கள். இது ஒரு தேட்டர் மெட்டீரியல் படம். ஜாலியாக அவ்வளோ க்ரௌடோடு நீங்கள் சிரித்து அந்த வைபே வேறு மாதிரி இருக்கும். ஸோ பறந்து போக தேட்டரில் போய் பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.